அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 4வது வாசிக்கும் பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு என்றால் பொறுமை, நீடிய சாந்தம். அன்பு அது சகித்து கொள்ளும், அமைதியாகவே இருக்குங்க. தாங்க நீடிய பொறுமை அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அவசரப்படாது. ஆண்டவர் இயேசு அவர் சகித்தார் மட்டுமல்ல, சிலுவைக்கு போகும் பொழுது அத்தனை நெருக்கடியான நிலைமையிலும் அவர் அமைதியாக பொறுமையாக காரியங்களை கையாண்டு நடத்தினார். ஆச்சரியமானதுங்க அப்பன் இயேசுடைய திவ்ய சுபாவம். அன்புக்கு எவ்வளோ பொறுமை, அவசரப்படாது, சகலவற்றையும் தாங்கிக் கொள்ளும், சகித்து கொள்ளும், தாமாக முன்வந்து அந்த தீமையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடுத்தவருக்கு நன்மை செய்யக்கூடியது. அதுக்கு எவ்வளவு பொறுமை வேணுங்க. அதைத்தான் ஆண்டவரிடத்துல பார்க்கிறோம். அதை கேட்கறவங்க கத்திரி பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பொறுமை நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கணுங்க. இல்லைன்னா அந்த பொறுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பாருங்கள். அடுத்தவருடைய குறையை பார்க்காம அடுத்தவர் துக்கத்திலே பங்கு பெறுவது. எவ்வளவுதான் தீமை செய்தாலும் தீமைக்கு நன்மையே செய்யக்கூடியது. அதுக்கு பேர் தாங்க நீடிய சாந்தம், பொறுமை. மட்டுமல்ல, அன்பு என்றால் எல்லாவற்றையும் நம்பும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டு விடாது. அதுதான் அன்பு. வாழ்வின் இருண்ட பக்கத்தை பார்க்காம அநேகர் துக்கத்திலே பங்கு பெறக்கூடியது. சில பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவனை விடமாட்டேன் என்று கடந்த கால இருண்ட பகுதியே பார்த்து கொண்டிருப்பாங்க. அதனால் அநேகர் மேல மனக்கசப்பு, அதுதான் பகையாக்கி பிறகு விபரீதங்களை கொண்டு வருகிறது. கவனிக்கணுங்க, அன்பு என்றால் சகலவற்றை நம்பக்கூடியது. ஆக மனைவியை நம்புங்க புருஷர்கள், எல்லாவற்றையும் சந்தேகப்படாதீங்க. இப்படி சகலவற்றை நம்பக்கூடிய இந்த அன்புக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குதுங்க. என்னன்னா, எப்பேற்பட்ட கவலையும் இவர்களை பாதிக்காது. சில நஷ்டம், தோல்வி இதெல்லாம் இந்த அன்பை பாதித்து விடாது. எந்த நிலைமையிலும் தடுமாறாது, நிலைத்து நின்று அன்பையே பதிலாக கொடுக்கக்கூடிய பேர் தாங்க சகலவற்றையும் நம்பும். இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருப்பதாக. ஒருவேளை இந்த அன்பு இல்லைன்னா இருக்கான்னு கேள்வி கேட்கணும். இல்லை என்றால் ஏன், என்ன அர்த்தம்? பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ள இல்லை, உங்கள் இருதயம் ஆவினால் நிரம்பி இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கே இருதயத்தை ஒப்பு கொடுத்து அந்த தெய்வீக அன்புக்கு, பரிசுத்தாவின் நிறைவுக்கு, பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. உங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். இப்பொழுதே பரிசுத்தாவியும் அந்த தேவன்பை இருதயத்தில் ஊற்றுவார். அன்பிலே வேரூன்றி வளர உதவி செய்வார். உங்களுக்கு கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.